அந்த மந்திரத்தின் ஆழமான அர்த்தம், அதிலிருந்து நீங்கள் உணர வேண்டியதோ, அந்த மந்திரத்தை ஜபிப்பதிலிருந்து நீங்கள் அனுபவிக்க வேண்டியதோ, அதற்கு பெயர் வாசம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது எந்த மந்திரத்திற்கும் இந்த 2 பகுதிகளும் எப்போதும் இருக்கின்றன. நீங்க வெறும் ஜபம் மட்டும் செய்வீர்கள்னு இல்ல. இது வெறும் சொற்களால் ஜபிப்பது மட்டும் அல்ல. மந்திரத்தோட ஆழமான அர்த்தத்தை நீங்க உணர வேணும், அதை நீங்க அனுபவிக்க வேணும், அதையே நீங்க அனுபவிக்க வேண்டும் என்பதே முக்கியம். அதனால ஒவ்வொரு மந்திரத்துக்கும் இந்த 2 அம்சங்களும் உண்டு. இப்போது நான் பூஜையின் வகைகள் பற்றி பேச போகிறேன். சமீபத்துல நான் நினைக்கிறேன் சில மாதங்களுக்கு முன்பு அறிவாளிகள் குழுக்கள்ல ஒரு பெரிய விவாதமோ சர்ச்சையோ நடந்து கொண்டிருந்தது. பூஜை இந்து மதத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறதா என்பதை எப்படி நாம் அறிவது என்று. எங்க இந்து மதத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. அனைத்து இந்த கேள்விகள் கொண்டவர்கள் காமிக ஆகமத்தை படிக்க வேணாம். நான் எல்லா ஆகமங்களையும் படிக்க சொல்லவில்லை, காமிக ஆகமத்தை மட்டும் பெறீங்க. மகாதேவன் பூஜையை பற்றி மிகவும் அழகாக விவரிக்கிறார். பூஜையின் நோக்கம் என்ன, பூஜையின் வகைகள் என்ன என்பதை விளக்குகிறார். பூஜைக்கு 2 வகைகள் உள்ளன. ஒன்னு ஆத்மார்த்த பூஜை, 2வது பரார்த்த பூஜை.